வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. என்ன ஒரு நாள் இன்னைக்கு! நிஃப்டில ஒரு பெரிய பூகம்பமே வந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? 500 பாயிண்ட் செறிவு. சரி, என்னதான் நடந்தது, அடுத்து என்ன பண்ணலான்னு முழுசா பாத்துடலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க பாக்குறது நிஜம்தான். கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் டவுன். இது மார்க்கெட்ல ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். நிச்சயமா இந்த வார்த்தைகள்ல 100% உண்மை இருக்கு. ஆனா நம்மள தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது நாம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஆமாங்க, சும்மா சொல்லல. இந்த பிரம்மாண்டமான வீழ்ச்சிய பத்தி நம்ம நேத்தே பேசிட்டோம். அது எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா புள்ளி விவரம் மாறாம நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாமா? இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க. நாம நேத்து என்ன பேசணும்? மார்க்கெட்டுக்கு 25,880ல ஒரு பெரிய தடை, அதாவது ஒரு சுவர் மாதிரி இருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹை என்ன தெரியுமா? 25,885. பாருங்க, 5 பாயிண்ட் வித்தியாசத்துல கரெக்டா அந்த சுவர்ல இடிச்சு திரும்பி வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 25,800க்கு கீழே போனா தாராளமா செல் பண்ணலாம்னு சொன்னோம். சொன்னபடியே நடந்திருக்கு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லைங்க, நாம கொடுத்திருந்த 3 செல் டார்கெட்டுகளும், அதாவது 25,773, 25,733, அப்புறம் 25,692, மூணுமே ஒன்னு பின்னாடி ஒன்னு அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ரத்த கழறியா இருந்தாலும் கரெக்டான பிளானிங் இருந்தா இதுவும் நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு தானே நிரூபிச்சிருக்கோம். சரி, இந்த வீழ்ச்சி எப்படி நடந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஒரு ரகசியத்தை, அதாவது இந்த தரைக்கூற ரகசியத்தை பத்தி இப்ப நாம புரிஞ்சுக்க போறோம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். எப்படிங்க கரெக்டா அந்த ஒரு நம்பர்ல இருந்து மார்க்கெட் இப்படி தலைகீழா திரும்பி இவ்ளோ பெரிய சரிவை சந்திச்சதுன்னு கேப்பீங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் ஒரு ரப்பர் பந்து மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பந்து ஒரு தரைக்கும் ஒரு கூரைக்கும் நடுவுல துள்ளிட்டு இருக்கு. இந்த கூரை இருக்கு பாத்தீங்களா, அததான் நாம டெக்னிக்கலா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம், அதாவது தடை. பந்து எப்படி கூரையில இடிச்சு கீழே வருமோ அதே மாதிரி மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல இடிச்சு கீழே வரும். இன்னைக்கு நடந்தது சரியா இதுதான். அதே மாதிரி அந்த தரை இருக்கு இல்லையா, அததான் நாம சப்போர்ட்னு சொல்றோம், அதாவது ஆதரவு. பந்து தரையில பட்டு எப்படி மேல எழும்புமோ அதே மாதிரி மார்க்கெட் சப்போர்ட்ல பட்டு மேல போகும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மார்க்கெட் அந்த தரையில பட்டு எழும்பல, மாறா அந்த தரையே உடைச்சுக்கிட்டு கீழே போயிடுச்சு. ஒரு பந்து தரைய உடைச்சா என்ன ஆகும்? நேரா பாதாளத்துக்கு தானே போகும். அதுதாங்க இன்னைக்கு நடந்த இந்த 500 புள்ளி வீழ்ச்சிக்கான சிம்பிள் லாஜிக். சரி, நடந்து முடிஞ்சது. இப்ப நம்ம எதிர்காலத்தை பார்க்கணும். மார்க்கெட் போர் ரொம்ப முக்கியமான கட்டத்துல நிக்குது. சோ நாளைக்கு, அதாவது February 20 நம்மளோட கேம் பிளான் என்னவா இருக்கணும்? வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நாளைக்கு 25,440 25,480 வரைக்கும் இருக்கிற அந்த 40 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நோ ட்ரேட் ஜோன், அதாவது வர்த்தகம் செய்யவே கூடாத இடம். மார்க்கெட் அங்க உங்களை குழப்பி சிக்க வைக்க பாக்கும். சோ அந்த இடத்துல ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாருங்க, கை வைக்காதீங்க. ஓகே, நம்மளோட திட்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 வழிகள் தான். முதல் வழி, அதாவது பிளான் ஏ, மார்க்கெட் 25,480க்கு மேல தாக்கு பிடிச்சு நின்னா அது புல்ஸோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நாம கால் ஆப்ஷன், அதாவது சி பக்கம் கவனம் செலுத்தலாம். அதுக்கான டார்கெட்ஸ் 25,507ல இருந்து ஆரம்பிக்குது. ஒருவேளை மார்க்கெட் 25,440 உடைச்சு கீரை போகுதுன்னா அது பிளான் பி, கரடியோட ஆட்டம் தொடருதுன்னு அர்த்தம். அப்ப நாம புட் ஆப்ஷன், அதாவது பி பக்கம் போனோம். அதுக்கான டார்கெட்ஸும் இந்த ஸ்லைட்ல இருக்கு. ரெண்டுல எந்த வழியில போனாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்க ஸ்டாப் லாஸ கரெக்டா வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளோட பாதுகாப்பு கவசம். ஓகே, நம்பர்ஸ், டார்கெட்ஸ், ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். நண்பர்களே, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மெகா டார்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை பார்த்துட்டு மார்க்கெட் ஒரே நாள்ல அங்க ஓடிடும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது சாத்தியமில்ல. இது மார்க்கெட் போகக்கூடிய திசையை காட்டுற ஒரு வரைபடம் மாதிரி தான். ஒரே நாள்ல போய் சேர இலக்கு கிடையாது. வர்த்தகத்தோட தங்க விதி இதுதாங்க. உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிச்சதும் உங்க ஸ்டாப் லாஸ கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்திக்கிட்டே வரணும். இதத்தான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னு சொல்லுவோம். இது உங்க லாபத்தை பூட்டி பாதுகாக்கும். கிடைச்ச லாபத்தை அப்பப்ப புக் பண்றதுதான் ஒரு புத்திசாலி ட்ரேடரோட அடையாளம். இன்னைக்கு நடந்த இந்த பெரிய நிகழ்வு மூலியமா மார்க்கெட் அடுத்து எந்த வழியில போக போகுதுங்கிறத நமக்கெல்லாம் தெளிவா சிக்னல் காட்டிடுச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த பாதையில பயணிக்க உங்ககிட்ட ஒரு தெளிவான திட்டம் இருக்கா?
நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. நன்றி. நன்றி.